வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருச்சு. இந்த டேரிஃப் ப்ராப்ளமால ஃபால் ஆன மார்க்கெட் ஓரளவுக்கு இப்ப ரெக்கவர் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப பாசிட்டிவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இன்னும் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸா இன்னும் மார்க்கெட்ல செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. டாலர் வந்து 85 ஆனது இப்ப 86 லெவல்ல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவுமே கொஞ்சம் இப்ப ஸ்டேபிளா தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டொனால்ட் ட்ரம்போட ஆக்டிவிட்டிஸை வந்து யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு செயலா இருக்கு. ரீசெண்டா வந்து எல்லா கண்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்க ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண அப்படி. ஸோ இந்தியாவுக்கு வந்து 26% இருந்துச்சு. அதர் கண்ட்ரியை கம்பேர் பண்றப்ப நமக்கு கம்மியா இருந்துச்சு. அதுக்கு ஆப்போனண்டா பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து ஓரளவுக்கு டேரிஃப் வந்து ரைஸ் பண்ணதுனால மறுபடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரைஸ் பண்ணாரு. ஸோ இப்படியே போய் இப்போ 125% லெவல்ல சைனாவுக்கு இருக்கிற டேரிஃப் லெவல் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால இமீடியட்டா வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதர் கண்ட்ரிஸ் இருக்கிற டேரிஃபை வந்து 90 டேஸ்க்கு வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. ஸோ அதனால வந்து இப்ப நமக்கு ரிலீஃப் ரேலி வந்து லைட்டா நடந்திருக்கு. இது நிலைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர் நம்பவும் முடியாது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன் சைனா கூடயே மறுபடியும் வந்து அவங்க அப்படியே வந்து கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறைய இருக்கு. அது நடக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது நடக்குது அப்படின்னா எந்த லெவலுக்கு வந்து அவங்க மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குளோபல் ஃபேக்டரை வந்து ரொம்ப டெக்னிக்கலா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது எதுவுமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நடக்காது. அதனால இப்ப வரப்போற ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி குவாலிட்டியான கம்பெனிஸ்ல நல்ல லாங் டேர்ம் ஃபியூச்சர் growth இருக்கிற கம்பெனிஸை மட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்றதா பெட்டரா இருக்கும். ஷார்ட் டைம்ல வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செய்ய போகுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் இருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து ஒரு 2% பக்கமா ஃபால் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா இனி வரப்போற ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனியா வந்து ரிசல்ட் சீசன்ல வந்து ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டை மெயினா பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம டொமஸ்டிக் சேல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா டேரிஃபை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு இந்தியாவே வந்து இன்னைக்கு 26 இருக்கு அப்படின்னாலும் நாளைக்கு ஒருவேளை டேரிஃபே இல்லாம பண்ணலாம். ஏன் 100% கூட பண்ணலாம். எதுவுமே வந்து நிச்சயமில்லாத தன்மையா இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாம் செட்டில் ஆகிருக்கு. மேபி 6 மந்த் கூட ஆகலாம், இல்ல 1 இயர் கூட ஆகலாம், ஏன் 1 மாசத்துலயே கூட எல்லாம் நடக்கலாம். சோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்றதா எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிஸ்ல நம்ம வெயிட் பண்றதா பெட்டரா இருக்கும். டொமஸ்டிக் சேல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ் முடிஞ்ச வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50 வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிட்டே தான் இருக்கு. பர்டிகுலரா நிப்டி 50ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ், அதாவது 300 ரூபீஸுக்கு கம்மியா இருக்கிற ஜியோ பினான்சியல் சர்வீஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், டாடா ஸ்டீல், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 300 ரூபாய்க்கு கம்மியான பிரைஸ்ல தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்டிகுலரா ஜியோ பினான்சியல் சர்வீஸும் சரி, விப்ரோவும் சரி, டாடா ஸ்டீலும் நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்திருக்கு. அபவுட் 25% மேல கரெக்ஷனை பார்த்திருக்கு. பர்டிகுலரா ஜியோ வந்து எப்ப நிப்டில லிஸ்ட் ஆச்சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலோ பார்த்திருக்கு. அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 45% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. விப்ரோவை வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 310க்கு மேல இருந்த கம்பெனி இப்போ வந்து 26 லெவலுக்கு போயிருக்கு. டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லாதனால மேபி இதுவும் வந்து கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி போகுது அப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி வந்து அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்காது. அப்படின்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் growth கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால இந்த சைக்கிள் செக்டரா இருக்கிற ஸ்டீல் செக்டர் எல்லாம் பாதிப்பு இருக்கிறதுக்கு ஜாஸ்தியா இருக்கு. எக்ஸ்போர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இப்ப இருக்காது. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல்ல கூட ஒரு நியூஸ் வந்துச்சு. நெதர்லாந்துல இருக்கிற இவங்க கம்பெனில இருந்து கொஞ்சம் லே ஆஃப் பண்ணிருக்காங்க 1000 எம்ப்ளாய்க்கு மேல. சோ அதனால லே ஆஃப்ங்கிறது வந்து ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லாம அதர் செக்டர்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா வந்து ஐபிஓவா வந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் வந்து லிஸ்டிங் கெயின் எக்ஸலண்டா கொடுத்த கம்பெனி. இது
இதுலயுமே வந்து நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்து இப்ப 110 பிளஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருந்தாலுமே ஓவர் வேல்யூஷன் ஸ்டாக் ஆயிருக்கிறதுனால இதுவுமே கரெக்ஷன் ஆயிருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியும் இல்லாம அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே 200 ரூபீஸ்க்கு பக்கமா போயிருச்சு. 160 170 இருந்த கம்பெனி டொமஸ்டிக் பிசினஸ் பண்ற கம்பெனிஸ்க்கு ஒரு growth இருக்குன்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைம்ல வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து 200 ரூபீஸ்க்கு பக்கமா போயிருக்கு. இது பியர் காம்படிட்டரா இருக்கிற கம்பெனியை கம்பேர் பண்றதுக்கு நமக்கு இன்னும் வந்து எக்ஸாக்டான டேட்டாஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்ப இருக்கிற வேல்யூஷன் வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து இப்ப பாசிட்டிவா இருந்தாலும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு வந்து இப்ப நெகட்டிவா இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற இந்த 5 ஸ்டாக் ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், விப்ரோ, ஐடிசி ஹோட்டல், டாடா ஸ்டீல், பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து என்னோட ஹோல்டிங்ஸ்ல வந்து ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஜாஸ்தியாவே வச்சிருக்கிறேன். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கண்டினியூவா வந்து இன்வெஸ்ட் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இதுல பர்டிகுலரா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனில மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். 5 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசன்ட் டைம்ல எதுவுமே வந்து ஆட் பண்ணல. இதோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒவ்வொரு லெவல் பை லெவலா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். சோ அதனால வந்து இத பத்தி ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். பர்டிகுலரா ஜியோ பினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ்ல இருந்து 1:1 போனஸ் கொடுக்கறப்ப இதை டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல 180 இருந்து 200 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 270க்கு பக்கமா லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷன் ஆகி 200 வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். சோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அப்ப அந்த டைம்ல வந்து 210 வரைக்கும் இந்த கம்பெனி வந்து வந்துச்சு. சோ ஒவ்வொரு லெவல் பை லெவலா அக்குமுலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி கண்டினியூஸா வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுத்து 400 ரூபீஸ்க்கு பக்கமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இப்ப ரிலையன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லாதனாலையும் சரி, இவங்களோட பிசினஸ் மாடல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டுட்டு வராதனால இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸா ஃபால் ஆச்சு. நம்ம பர்டிகுலரா வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ்க்கும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம சேனல்லே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஜியோவோ பஜாஜ் ஹவுசிங் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்கிற கம்பெனி தான். ஆனா பஜாஜ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் பேங்கிங்ல லீடரா இருக்கிறாங்க. ப்ராப்பரான பிசினஸ் மாடல் எல்லாம் வச்சிருக்கிறதுனால இவங்களோட growth வந்து நீங்க இமீடியட்டா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு சோ எப்படி போறாங்கன்றதை நம்ம ட்ராக் பண்ணிட முடியும். ஆனா ஜியோவை பொறுத்த வரைக்கும் இவங்களோட growth வந்து இன்னும் எக்ஸாக்டா வந்து அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எதுவுமே இம்ப்ளிமெண்ட்ல. அதுல இருந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வரப்போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டருக்கு கீழே இருக்கிறதுனாலையும் சரி, இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் இதுல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த கம்பெனியோட growth வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிப்டி 50ல ரீசெண்ட் டைம்ல தான் வந்து ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பர்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்கு. பர்டிகுலரா 200க்கு பக்கமே போச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த ஸ்டாக்கை வந்து நான் லைட்டா அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னோட டார்கெட் வந்து பிலோ 200 கீழே போனாலோ இல்ல 225 கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இதை அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம்னு இருக்கிறேன். நீங்க சிங்கிள் ஸ்டாக்ல இந்த மாதிரி கம்பெனி இப்ப இருக்கிற ரேட்ல வாங்க தேவையில்லை. ஸ்பிளிட் பண்ணி ரெகுலரா நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸ்டார்டிங்லயே பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம தான் இருந்துச்சு. அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் லாங் டேர்ம்ல இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸலண்டான வெல்த் கிரியேட் பண்ற கம்பெனி அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்காத டைம்ல இவங்க வந்து பைபேக் ஆஃபர் பண்ணாங்க. அந்த டைம்ல 370 380 இருந்த கம்பெனியை 440க்கு பைபேக் பண்ணி ரீட்டைல் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்தாங்க. இதுலயும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண நியர்லி 70% பக்கமா இவங்க பைபேக் ஆஃபர் பண்ணனால நல்ல ஒரு ரிட்டர்னும் கிடைச்சு. அதுக்கப்புறம் பைபேக் அப்புறம் இந்த கம்பெனி வந்து கண்டினியூஸா ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. ஆன கம்பெனிக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் தீபாவளி டைம்ல பாத்தீங்க அப்படின்னா போனஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க 1:1 லெவல்ல. இவங்க போனஸ் ஆஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனி 300 ரூபீஸ்க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டுருச்சு. இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. டிசிஎஸ் ஓட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லாதனால ஐடி செக்டர்ஸ்ல இருக்கிற ரிமைனிங் கம்பெனி
இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, HCL, LTI, மைட்ரி, விப்ரோ இது எல்லாவோட ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையிலையும் சரி நெக்ஸ்ட் இயர்ல யூஎஸ்ல வந்து இந்த அளவுக்கு ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்காது, அதனால வந்து ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகும்னு நிறைய ரிசர்ச் புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்ததுனால ஐடி செக்டர்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து நியர்லி 52 வீக் லோவுக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ ஸ்டாக்கும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகுது. ரிசல்ட்ஸ் வரட்டும், இதுவுமே கொஞ்சம் நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்டாக் எப்ப வந்து 250க்கு கீழே போகுதோ அந்த டைம்ல இருந்து மறுபடியும் அக்குமுலேட் பண்ணலாம்னு இருக்கிறேன். விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பிரைஸ்ல வந்து நான் ஆல்ரெடி அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். மேபி இந்த கம்பெனிஸ் ரிசல்ட்ஸும் சரி இல்ல அதர்வைஸ் ஐடி செக்டரோட நெகட்டிவான நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் வந்து 52 வீக் லோவை பிரேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்ரெடி டிசிஎஸ் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கூட 52 வீக் லோல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதர் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல பொறுத்த வரைக்கும் 1000 ரூபீஸ்க்கு மேல இருந்தப்ப இருந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் நடந்துச்சு, 10:1 ரேஷியோல கொடுத்தாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில இருந்த ஸ்டாக் கண்டினியூஸா ஒரு நல்ல ரென்னப்பா கொடுத்து 180 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனில வந்து கண்டினியூஸா நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து 180க்கு பக்கமா போச்சு. கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மெஜர் எல்லாமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. டாடா ஸ்டீல பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இவங்களுக்கு கீழே இருந்துச்சு. அதுல அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ISWP இருக்கு, டாடா ஸ்டீல் மைனிங் இருக்கு, SNB மைனிங் இருக்கு. இந்த கம்பெனிஸ் எல்லாமே அன்லிஸ்டட் கம்பெனிஸா இருந்துச்சு. இது எல்லாமே வந்து டாடா ஸ்டீலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா TRF இருந்துச்சு, டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் லிமிடெட் இருந்துச்சு, டின்பிளேட் இருந்துச்சு, டாடா மெட்டாலிக்ஸ் இருந்துச்சு. இந்த கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்டும் டின்பிளேட்டும் டாடா மெட்டாலிக்ஸ் எல்லாமே வந்து டாடா ஸ்டீலுக்கு கீழே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. TRF மட்டும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதனால இந்த கம்பெனியை வந்து மெர்ஜ் பண்ணாம மறுபடியும் வந்து இண்டிவிஜுவலாவே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி விட்டாங்க. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் நிறைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்து அவங்க சிங்கிள் கம்பெனிக்கு கீழே கொண்டுட்டு வர்றப்ப அவங்களோட செலவு எல்லாமே குறையும். இந்த கம்பெனிக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த கம்பெனியோட கடன் தான். ஸோ கடனை பொறுத்த வரைக்கும் இது ஜாஸ்தியா இருக்குதுனால பெரிய ஒரு ரிட்டர்னை எடுக்க முடியாம தான் இருக்குது. அது இல்லாம இவங்க அதர் கண்ட்ரில வந்து டாடா ஸ்டீல் இருக்குதுனால அங்க எல்லாமே உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. சோ கடனும் இருக்கு. அதனால வந்து கூடிய சீக்கிரம் அது எல்லாமே கூட வைண்ட் அப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் மார்க்கெட் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியா இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், செக்டர் ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த டைம் இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கடன் எல்லாமே வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இவங்களுமே வந்து கடனை கூடிய சீக்கிரம் குறைப்போம் அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா இமீடியட் ரிட்டர்ன் கண்டிப்பா இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 180க்கு பக்கமா போன ஸ்டாக் வந்து மறுபடியும் கரெக்ட் ஆகி இப்போ 120, 125 அந்த லெவல்ல வந்திருக்கு. ஏன் மறுபடியும் வந்து 100 ரூபீஸ்க்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சரி இல்ல ஒரு 10 இயர்ஸ் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னால இந்த கம்பெனிலாம் வந்து பெரிய ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லை. கரெக்டான டைம்ல எக்ஸிட் ஆயிருந்தா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட். அத வரைக்கும் ஹோல்ட் பண்றவங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்னையும் கொடுக்காத கம்பெனியா தான் இருக்கு. இருந்தாலும் மெட்டல் செக்டரோட growth வந்து இந்தியால ஒண்ணு நல்லா இருக்குன்றாங்க. சோ நம்மளோட ஜிடிபியும் சரி நம்மளோட கண்ட்ரி growth இருக்கிறப்ப மெட்டல் செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசென்ட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா JSW கூட இவங்களோட மார்க்கெட் லீடரா மாறி இருக்காங்க. இருந்தாலும் JSW வந்து இதோட கடன் ஜாஸ்தியா இருக்கிற கம்பெனியா இருக்கு. சோ அதனால நீங்க வந்து செக்டர் ரொட்டேஷன்ல நம்மளோட growthோட பார்ட்டிசிபேட் பண்ற கம்பெனிஸ்ல வந்து நீங்க ஸ்டீல் செக்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டாடா ஸ்டீலை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனா இமிடியேட் ரிட்டர்ன் எதிர்பார்க்காதீங்க. லாங் ரன்ல இதெல்லாம் வந்து ஒரு ரிட்டர்னை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ டாடான்ற பெரிய பிராண்ட் கீழே இருக்குது. இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டல். ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் டீமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து 170 அந்த லெவல்ல வந்து ட்ரேட் ஆச்சு. இப்ப இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷன் மார்க்கெட் கரெக்ஷன் எல்லாம் பார்த்தா அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் வந்து நல்ல ஒரு ஃபால பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டோட்டல் ஆப்போசிட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஐடிசி கூட பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ்க்கு மேல இருந்தது 400 ரூபீஸ்க்கு வந்துட்டு இப்போ 410, 20 அந்த லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 165, 170ல வந்த கம்பெனி இப்போ இமீடியட்டா 200 வரைக்கும் போயிட்டு இப்போ 190 பிளஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும்
விலை வந்து இன்னும் குறையவே கிடையாது. இதுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸாக்டான டேட்டாவும் வந்து நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்கு. இவங்க வந்து 10:1 ரேஷியோல கொடுத்தாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க பேரண்ட் கம்பெனி, அதாவது ஐடிசியோட பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இவங்களோட ஹோல்டிங்ஸ்ல இருக்கிறதுனால அவங்களும் வந்து எக்ஸிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஐடிசி ஹோட்டல் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா அவங்க எக்ஸிட் ஆனா கூட பெரிய பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்க மாட்டிருக்கு. ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து நம்ம நினைச்சதை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோட செல்லிங் ப்ரெஷர் வரும், அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல வந்து இன்னும் டவுன்வர்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அது அப்படி இல்லாம இந்த ஸ்டாக் வந்து இன்னும் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரிசல்ட்ஸ் இன்னும் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இந்த ரிசல்ட்ஸ் வந்து இதுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூஷன் வந்து ஜஸ்டிஃபை ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்க ஐடிசி ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட்ல கிடைச்சிருக்கும். அதை அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஃப்ரெஷ் பையிங் வந்து நம்ம அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பெனி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஐபிஓ வந்ததுல இருந்து ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ண கம்பெனி. பர்டிகுலரா வந்து ஒரு 3 daysல 100% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு ஐபிஓ டைம்ல. அதே மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்ஸையும் கொடுத்துச்சு. கண்டினியூஸா இந்த கம்பெனி வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் பண்ணிட்டு இருந்த டைம்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்பர் சர்க்கியூட் பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த கம்பெனியை வந்து நீங்க லிஸ்டிங் கெயின் புக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம். அதே மாதிரி 2-3 days வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸிட் ஆகிறோம் அப்படி இருந்தா எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இப்ப இருக்கிற ரேட் வந்து ரொம்ப ஒரு ஓவர் வேல்யூஷன். கண்டிப்பா வந்து 170-180 எல்லாமே வந்து நிக்காது. கண்டிப்பா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எக்ஸிட் ஆகிறவங்க வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் ஜெனரல் கோட்டாவும் ரெண்டுலயுமே கிடைச்சு நியர்லி 500 ஸ்டாக்ஸுக்கு பக்கமா கிடைச்சு. அதனால வந்து நான் இதுல எதையுமே ப்ராஃபிட் புக் பண்ணல. இருந்தாலுமே இதோட ஆல் டைம் ஹைல வந்து நான் எதையுமே பை பண்ணாம இருந்துச்சு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நல்லா கரெக்ட் ஆகி 110-120 அந்த லெவலுக்கு இருக்கு. ஸோ 100 ரூபீஸ்க்கு பக்கமா எப்ப இந்த ஸ்டாக் வருது அப்படின்னா மறுபடியும் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கம்பெனியை வந்து அக்குமுலேட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கம்பெனிஸ் இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண கம்பெனியவே பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஆகட்டும், ஐடிசி ஹோட்டல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக் தான். இருந்தாலுமே நல்ல ஒரு ஃபியூச்சர் growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ்க்கு வருது அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணி ஹோல்டிங்ஸ்ல வைக்கலாம். இப்ப ஆர்பிஐயோட ரேட் கட் எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பேங்கிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஹவுசிங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஜியோவும் பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக் செக்டர் அப்படிங்கிறதுனால இமீடியட்டா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஜிடிபி growth இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டொமஸ்டிக்ன்ற வகையில ஐடிசி ஹோட்டல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விப்ரோ வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல வந்து நான் கண்டினியூஸா இப்ப அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து நான் இப்ப வந்து ஃப்ரெஷ் பையிங் கம்ப்ளீட்டா நிறுத்தி வச்சிருக்கிறேன். டாடா ஸ்டீலையே வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். ஆல்ரெடி இது 100 ரூபீஸ்லயே நான் வந்து ஓரளவுக்கு அக்குமுலேட் பண்ணதுனால இந்த ரெண்டு ஸ்டாக்கே வந்து நான் கன்சிடர் பண்ணவே கிடையாது. ஜியோ பினான்ஸை பொறுத்த வரைக்கும் 225 கீழேயும் சரி 200 கீழே இந்த மாதிரி போகுது அப்படின்னா இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் அதை அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கிறேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபீஸ்க்கு பக்கமா வந்தப்ப கொஞ்சம் அக்குமுலேட் பண்ண, இப்ப வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ரெகுலரா வந்து இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். விப்ரோ வந்து ஸ்டார்டிங்ல நான் ஹோல்ட் பண்ணதுதான் 250க்கு கீழே போய் இப்ப ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மோசமா வந்துச்சு. அதனால நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுங்க. இருக்கிற சிச்சுவேஷன்ல விப்ரோ, பஜாஜ் ஹவுசிங், ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் கரெக்டான பிரைஸ்ல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சிங்கிள் ஸ்டோக்ல இல்லாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அக்குமுலேட் பண்ணுங்க. டாடாஸ்லயே ஐடிசி ஹோட்டல்லயே நான் வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேன். ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் இதோட பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களோட ஹோல்டிங்ஸ்ல இந்த 5 கம்பெனிஸ் எது இருக்குதா, இல்ல இந்த கம்பெனிஸ்ல வந்து இருக்குது அப்படின்னா நீங்க எந்த ஸ்டாக் இப்ப வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே அது டெஃபினட்டா வந்து ஒரு கைட்லைனா அமையும். அதனால கண்டிப்பா எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க.
நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.